ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஒரு முறை இளம்பெண் ஒருத்தி காஞ்சி மடத்திற்கு மகா சுவாமிகளை பார்க்க வந்திருந்தாள். தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என சுவாமிகளிடம் தெரிவித்தாள். ஏன் என்றார் சுவாமிகள். பார்க்க நான் சுமாரானவள்தான். பெண் பார்க்க வந்த பலரும் என்னை நிராகரித்து விட்டனர். திருமணம் செய்தால் எனக்கு பிறக்கும் குழந்தையும் என்னை போலவே இருக்கும். அதை தவிர்க்கவே திருமணமே வேண்டாம் என முடிவு செய்துவிட்டேன் என்றாள். கனிவுடன் பார்த்தபடி, தோற்றத்தில் உன் அப்பாவை கொண்டிருக்கிறாயா அம்மாவை கொண்டிருக்கிறாயா என கேட்டார் மகா பெரியவா. அம்மா போல் இருக்கிறேன் சுவாமி. அப்படியானால் உன் அம்மா சுமாரான தோற்றம் உடையவர் தானே? ஆனாலும் அவள் மீது அளவு கடந்த அன்பு செலுத்துகிறாய் அல்லவா? ஏனென்றால் அவளின் தோற்றம் உனக்கு மறைந்து போய்விட்டது. அன்புதான் கவர்கிறது, அப்படித்தானே? சற்றே யோசித்துவிட்டு தலையசைத்தாள். எப்படி அம்மாவின் தோற்றத்தை பொருட்படுத்தாமல் அவள் மீது நீ அன்பு செலுத்துகிறாயோ, அதுபோல உன் தோற்றத்தை பொருட்படுத்தாமல் அன்பு செலுத்தும் ஒருவன் நிச்சயம் வருவான். கவலைப்படாதே. அவனை மணந்து சந்தோஷமாக வாழ்வு நடத்து. குழந்தையாக நீ இருந்தபோது வீட்டுக்கு யார் யாரோ வந்திருப்பார்கள். அவர்கள் உன் அம்மாவை விட அழகாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர்களை கண்டு பயந்த நீ பாதுகாப்பாக அம்மாவிடமே ஒட்டி கொண்டிருப்பாய். காரணம் என்ன? அன்பின் கவர்ச்சிதான். இளமை, அழகு எல்லாம் நிலையற்றவை. சில ஆண்டுகளில் மாறிவிடும். ஆனால் அன்பு என்றும் மாறாது. அன்பு இருக்கும் இடத்தில் அழகு வந்துவிடும். அழகுக்கு முக்கியத்துவம் தராமல் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் வாழ்வே அழகாகிவிடும். ராமாயண காலத்தில் அஷ்டவக்கிரர் என்ற முனிவர் இருந்தார். அவர் உடலில் 8 கோணங்கள். அழகு இல்லாத தோற்றம்தான். ஆனால் தத்துவ ஞானியான அவரை ஜனகர் முதலிய மன்னர்கள் மதித்து போற்றினர். உலகில் எத்தனையோ ஞானிகள் பார்வைக்கு அழகானவர்கள் இல்லை. ஆனால் தவம் காரணமாக முகத்தில் ஞான பொலிவு தோன்றியது. அழகு, இளமை எல்லாம் வாழ்நாள் முழுவதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அழகு குறைவதும் இளமை மாறுவதும் இயல்பு. இனிய இல்லறம் அமைய விரும்பினால் அழகை பொருட்படுத்தாமல் அன்பை மதிக்கும் உணர்வு வர வேண்டும். அப்போது குடும்பத்தில் ஆனந்தம் நிறைந்திருக்கும். அந்த தம்பதியினரின் தோற்றம் வெளியில் மாறலாம், ஆனால் இறுதி வரை அன்புடன் வாழ்வர். உன் மனதை புரிந்த ஒருவன் உனக்கென்று எங்கோ பிறந்திருப்பான். அவன் வரும் வரை காத்திரு. அவனுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வு நடத்து.